ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். என்ன சோகமாக இருக்கிறீங்க? ஐயோ, அப்படி இருக்கக்கூடாதே. ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? என் மகனே ஏன் அழுகிறாய்? இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து சாத்தானை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பேசின முதல் வார்த்தை. அவர் உங்களை பார்த்து சொல்றாங்க, ஏன் அழுகிறாய்? ஏன் அழணும்? எதற்காக அழணும்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ளவராக இருக்கிறாரே, நம்ம ஏன் அழணும்? நம்முடைய ஆண்டவர் மரிக்கல, அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அது சொல்றாங்க, மரித்தேன், உண்மைதான். 3 நாளைக்கு முன்னாடி நீங்க எல்லாம் அழுதைய, இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய இரட்சகர், நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், சகல அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அவர் பார்த்து சொல்றாங்க, ஹலோ, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என்னுடைய கரத்தில் உண்டு. நான் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. பிரியமானவர்களே, பயப்பட வேண்டாம். இயேசு மரித்து உயிரோடு எழும்பின பொழுது தேவதூதர்கள் சொன்ன வார்த்தை, உங்களை மாதிரி அழுது கொண்டிருந்தவங்களை பார்த்து அவங்க சொன்னாங்க, பயப்படாதிருங்க. அதே வார்த்தை தான் தேவதூதன் இயேசு பிறந்த போது சொன்னான், பயப்படாதிருங்க. எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக நற்செய்தி. பிறக்கும் பொழுது உலக மக்களுக்கு தேவதூதர்கள் சொன்னாங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு நற்செய்தி. அவர் உயிரோடு எழும்பின பொழுதும் தேவதூதர்கள் சொல்றாங்க, பயப்படாதிருங்க, அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க பயப்பட வேண்டாம். உங்க கண்ணீரெல்லாம் துடைச்சிருங்க. ஏசப்பா சொல்றாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் ஜனமே, உங்களுடைய வருத்தங்கள் எல்லாம் நீக்கி இருக்கிறேன், விடுதலையாக்கி இருக்கிறேன். நீங்க இனி வருத்தப்பட வேண்டியதில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறி இருக்கிறது. இயேசு அடுத்து பேசின வார்த்தை, என் சகோதரர்கள், நீங்களும் நானும் இயேசுவின் சகோதரர்களாக இருக்கிறோம். அது சொன்னாரு, நான் என் பிதாவினிடத்திலும் உங்கள் பிதாவினிடத்திலும் என் தேவனிடத்திலும் உங்கள் தேவனிடத்திலும் நான் போகிறேன். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஸ்தலம் அல்ல, நிறைய ஸ்தலங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனை அவர் வருகை மட்டும் பலமாய் கர்த்தரை ஆராதிப்போம். என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடு என்று பார்வோனை பார்த்து சொன்ன அந்த பரமன் ராஜாதி ராஜா அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நாம் அவரை வரும் வரையிலும் ஆராதிப்போம், பலமாய் ஆராதிப்போம். எல்லா முழங்காலும் முடங்க, எல்லா நாவுகளும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போம். தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அசுரங்க, பயப்படாத, நீ அழ வேண்டாம், உன் கண்ணீரை தொடச்சிக்கோ. இதோ நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவையாக்குறேன். பிரியமானவர்களே, நமக்காக சகலத்தையும் வழி ஆயத்தப்படுத்துகிறார். அப்படியே விட மாட்டார். இயேசு சொல்றாங்க, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஆமென். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டாயிற்று. ஜெயம் கர்த்தராலே நமக்கு வந்திருக்கிறது. நீங்க ஜெயம் பெற்றவர்கள். கர்த்தரை தொடர்ந்து ஆராதிங்க, மகிமைப்படுத்துங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. God bless you.